It's Sunday and evening 6:30. இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஈவினிங் கிச்சனுக்கு போனோடனேவே ஒரு பால் போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பால் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங்கோ ஈவினிங்கோ டீயோ காஃபியோ குடித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அன்றைக்கி எனக்கு டீ காஃபி குடிக்கணும்னு தோணலை. ஸோ அதனால் பால் மட்டும் குடிச்சிட்டு நைட் டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு ஜஸ்ட் சிம்பிள் வெஜ் மெனு தான். பிகாஸ் நாளன்னைக்கு தைப்பூசம் அப்படின்றனால நான்வெஜ் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பியோர் வெஜ், அதுவும் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கனால எனக்கு மட்டும்தான் வெஜ் பண்ணேன். அதுவும் சம்பா ரவை உப்புமா தான். அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம். இது கூடவே வெஜிடபிள்ஸ் சேர்த்து போட்டால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஸ்டூ பண்ணியிருந்தனால அதிலே வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ ப்ளெயினாக மட்டும் சம்பா ரவை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொத்தமல்லி மட்டும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் அந்த கலர் வேகமாகவே மாற ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ கலர் மாறினாலே உள்ளே மற்ற நல்லா இருக்கிற கொத்தமல்லியும் கெடுத்து விட ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வேஸ்டேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சமாக அன்னைக்கு சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். சம்பா ரவை இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஷாப் ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையோட பிராண்ட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்பா ரவைக்கான ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சம்பா ரவை உப்புமா பிடிக்குமா, வெள்ளை ரவை உப்புமா பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அம்மா வீட்டில் சேமியா, இந்த உப்புமா இதெல்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. பட் பொள்ளாச்சி வந்ததுக்கப்புறம் இங்கே சம்பா ரவை ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி மாமியார் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நானுமே இப்போ சாப்பிட்டு பழகிட்டேன். எனக்கு சேமியா உப்புமாவும் பிடிக்கும், சம்பா ரவையும் பிடிக்கும், வெள்ளை ரவையும் பிடிக்கும். ஸோ உப்புமா ஹேட்டர்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி கேஸ்ட் அயனில் தான் நான் உப்புமா செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதில் நிறையா சேர்த்துப்பேன். ஏன்னா கடலைப்பருப்பு க்ரன்ச்சியாக அங்கங்கே கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்கேஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டூலேயே வெஜிடபிள்ஸ் இருக்கனால ப்ளெயின் சம்பா ரவை தான் பண்ணியிருக்கேன். கிச்சன் ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ கவுண்டர் டாப்க்கு புது புது ஆர்கனைசர்ஸ் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் அப்கமிங் vlogல அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். உப்புமா பொறுத்தவரை வாட்டர் மெஷர்மெண்ட்ஸ் நான் மோஸ்ட்லி கேல்குலேட் பண்ண மாட்டேன். சம்பா ரவைக்கு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி குத்து மதிப்பாக 1க்கு 1.5, 1க்கு 2 அப்படின்ற மாதிரி அளவு இல்லாமல் நான் எனக்கு என்ன தெரியுமோ அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். சம்பா ரவைக்கு ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கிண்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சம்பா ரவை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஒட்டாமல் வரும் அப்படின்றதுக்காக. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனலி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி. கொத்தமல்லி எல்லாத்துக்குமே சேர்க்கக்கூடாது. சிலதுக்கு சேர்த்தா டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். பட் கொத்தமல்லி காலி பண்ணுமே அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ரெசிபீஸாக பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்குது. ஃபைனலி சம்பா ரவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி மேலே மேவி விடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அங்கங்கே கட்டி கட்டியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி மேவி விட்டுட்டோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த வெஜிடபிள் ஸ்டூ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டூ ரெசிபி நான் ஷார்ட்ஸில் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்பம் ஸ்டூ வெரி குட் காம்பினேஷன் இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷன் பிடிச்சவங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூ இன்றைக்கி மதியம் தோசைக்கு பண்ணியிருந்தேன். ஸ்டூ ரெசிப்பிலேயே பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு பண்ணியிருந்ததுனால இன்றைக்கி சம்பா ரவையில் ஆட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டூவையே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபைனலி சம்பா ரவை வித் ஸ்டூ இதுதான் என்னோடய சண்டே டின்னர். ஃபைனலி சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சுட சுட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெவன்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். எனக்கு எந்த ஒரு ரெசிபினாலும் சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி தான் பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள். என்னோடய மாமனார் இதில் எப்போயுமே தயிர் தொட்டு சாப்பிடுவாங்க. சம்பா ரவை வித் தயிர் காம்பினேஷன் தான் இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே சம்பா ரவை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. நானுமே பார்த்துருக்கேன். ஸோ டேஸ்ட்டுமே எனக்கும் ஒட்டிக்கிச்சு. அதனால் நானும் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவேன், ஹெல்த்தியும் கூட. ஈவினிங் இன்றைக்கி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி வேல் போட்டிருந்தாங்க. ஸோ டின்னர் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மூவி உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும்.
ஆக்சுவலி இந்த மூவி நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தது. எங்கள் ரிலேட்டிவ் மேரேஜ் ஆகி அப்போ தான் புதுசாக ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மூவி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மூவி மறக்கவே முடியாது. ஒன் ஆஃப் மை ரிமார்க்கபிள் மெமரபிள் மூவி. உங்கள் எல்லாருக்குமே சண்டே இன்னைக்கு சூப்பராக போயிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என்னென்ன மூவிஸ் பார்த்தீங்க, என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.